ஹே காய்ஸ், நான் உங்க பிரகன். இது நம்ம பிரகன் ஸ்னேஹா vlogs. ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு தான் நான் உங்களை கேட்கல, எல்லாரும் நல்லா இருக்கேன். ஸோ கைஸ், இன்னைக்கு தான் தம்பி டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு வந்தோம். அந்த vlog நீங்க காலைல பார்த்துருப்பீங்க. ஸோ டிஸ்சார்ஜ் அன்னைக்கே இன்னொரு ரெட்டிப்பான சந்தோஷமாக்குற மாதிரி ஒரு விஷயம். அம்மாவுக்கு எப்போவுமே ஆகஸ்ட் 5 இந்த மாதக்கோயில் திருவிழா ஒட்டி தான் அம்மாவுக்கு திருவிழா வரும். ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு ஆகஸ்ட் 5 தம்பி வந்து வீட்டுக்கு வந்திருக்கான். வந்த அன்னைக்கே தம்பி வந்ததையும் செலிப்ரேட் பண்ற மாதிரி தான் இது. ஆனா அவனுக்குன்னு தனியா கேக் வெட்டல, அம்மாவுக்கு மட்டும் கேக்கு. நான் அம்மா பர்த்டே ஸ்பெஷலா கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்பெஷலானா நாங்க இந்த நார்மல் ட்ரெஸ் தான் இருக்கேன். ஏன்னா போயிட்டு வந்ததே செம்ம டயர்டு, தூங்கி எந்திரிச்சு. ஆனா இந்த செலிப்ரேஷனோட 2 பேர் செம்மையா இருக்காங்க. இந்த அப்பா ட்ரெஸ் எல்லாம் சூப்பரா போட்டிருக்காரு. இது என்னப்பா சம்மன் இருக்க, சேமா போட்டிருக்காங்க 2 பேரும் ட்ரெஸ். ஸோ பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிடுறோம். பிறந்தநாள் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ரொம்ப நாள் நீங்க எல்லாரும் தேடிக்கிட்டு இருந்த செமிலியா பாட்டி வந்திருக்காங்க. செமிலியா பாட்டி எங்க அண்ணா செமிலியா பாட்டி வந்தாங்களா, பிள்ளைய பார்க்க வந்தாங்களா, அதுன்னு ஏகப்பட்ட பேர் கேட்டீங்க. நான் வீடியோ எடுக்காம விட்டேன். ஸோ செமிலியா பாட்டி வந்திருக்காங்க. இன்னைக்கும் அம்மா செலிப்ரேஷனுக்கு வருஷம் பாட்டு போடுவாங்க. பாட்டு பாடி ஆசீர்வாதம் பண்றது வந்து வளர்த்தம்மாவோட ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம். ஸோ அதுவுமே இன்னைக்கு பண்ண போறாங்க. கேக்க ஏற்கனவே திங்க ஆரம்பிச்சிட்டாரு. என்ன பருப்புலாம் போட்டுருக்காங்க. ஹாப்பி பர்த்டே ஜெயசுருதி மேம். இருங்க கேக் எல்லாம் ஸ்னேகா வரட்டும். ஸ்னேகா வந்து போறட்டும். இப்ப எங்க மேடம் வந்து சி செக்ஷன் பண்ணி ரொம்ப டயர்ட்ல இருக்கா. குட்டிமா அரையா கேக் கட்டிருமா, முடியுதாமா உனக்கு? ஸ்னேகா போய் கூட்டிட்டு ஆர்டர் போத போறியா? ஸோ கைஸ், எங்க வீட்டுல வந்து இப்ப நிறைய பேபி ப்ராடக்ட்ஸ் வரப்போகுது. ஒன்னொன்னா உங்களுக்கு தேவைப்படுறத நான் சொல்றேன். ஒரு தம்பி தூங்க போறான். ஜனநாயகன் தூங்கிட்டு இருக்கானே. ஜனநாயகன் தூங்குறான். சரியான தூக்கம் ஜனநாயகன். வருகிறார், மேடம் வருகிறார். வெற்றிகரமாக சி செக்ஷனை முடித்துவிட்டு 2வது பிள்ளை கொண்டு வாருங்கள். ஜனநாயகனை கொண்டு வரவில்லை. ஜனநாயகன் தூங்குகிறான், நன்றாக தூங்குகிறான். கேக் வெட்டுமா? நீங்க முழிச்சம் காட்டீங்கன்னா உங்களை வகுந்து விடுவேன். என்னிடம் வராதீர்கள் தோழரேங்கிற மாதிரி அவன் உள்ள படுத்து கிடக்கான். ஆமா, அவன் தான். அதான் கையில குடுத்துட்டல, பர்த்டே குடுத்துட்டல, அவன் தான் பர்த்டே கவர்மெண்ட்ல. பேராலே அன்புள்ள ஆண்டவரே, இந்த மாலை எப்பா ஜபத்தை நீட்டா ஒழுங்கா பண்ணுங்க, சூப்பரா பண்ணுங்க, அழகா பண்ணுங்க. கட் பண்ண மாட்டேங்க, பண்ணுங்க. பேராலே அன்புள்ள ஆண்டவரே, இந்த மாலை வேலையை எங்கள் கொடுத்ததுக்காக உங்க கோடான கூடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, குடும்பமாய் ஆண்டவரே தகப்பனே, நாங்கள் ஆண்டவரே ரதியின் பிறந்தநாளை கொண்டாட எங்கள் கொடுத்த மாபெரும் தேவைக்காக எங்கள் ஸ்தோத்திரம். நீர் மகளை நீர் ஆசீர்வதித்து பெருக பண்ணி அவளை நீர் நீடிய ஆயுசினால் முடிசூட்டி உம்முடைய பொன் கரங்களினால் அவளை ஆசீர்வதித்து தகப்பனை போக்கிலும் வரத்திலும் பாதுகாத்து அவள் வேலை தலங்களிலும் சரி, அவளுடைய மற்ற கடமைகள் ஆற்றுகிற தலங்களும் சரி, அவளோடு இருந்து மகளை நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படி இருந்து அன்போடு கேட்டுக்கொள்கிற வேண்டவரே. தகப்பனே, நீர் எங்களுக்கு தேவையான ஆண்டவரிடம் பரிந்து மன்றாடி எங்களுக்கு தேவையான நன்மையான இவைகளை தரும்படி தேவையான இல்லாமல் தேவனிடம் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். ஆமென். இதாவது பரிசுத்தாவின் பேராலே ஆமென். கேக் வெட்டுங்க. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday Radhi Amma. Happy birthday to you. May the Lord God bless you. May the Lord God bless you. May the Lord God bless you. Radhi நைட்டு பரோட்டா வாங்கி தரணும் ரவி. அதுக்கு தான் இந்த செலிப்ரேஷன். நைட்டு பரோட்டா வாங்கி தரணும், பரோட்டா வாங்கி தரணும். பயல்கடா கொடூரமா. போங்க, எல்லா ஆளுக்கு கேக் ஊட்டுங்க. பர்த்டே கேர்ளுக்கு கேக் ஊட்டுங்க. இந்த பிள்ளைக்கு முதல்ல கேக் ஊட்டுங்க. இதான் சி செக்ஷன் பண்ணிய வெற்றிகரமான கேர்ள்ஸ். வாங்க, இல்ல எந்திக்க வைக்காம சே, இப்படி ஒரு மாமியார் கிடைக்குமா? ஐயோ, எனக்கு ஏதோ வயலின்லாம் ஓடுது. உங்க பாசம் கிஸ் குடுக்கல, எப்பவும் கிஸ் குடுப்பீங்க. என்ன நீங்க மிஸ்ஸிங் கிஸ். முத்த மலையில் நனைய வேண்டாமா? பெரிய கிட்டு தந்திருக்காங்க. என்ன ஆகு நீங்க விடலையா? ஜனநாயகனை தந்திருக்கா. ஜனநாயகன் எனக்கு ஜனநாயகனை தந்திருக்கா. ஆமா,
ஜனநாயகனா அதெல்லாம் பாத்துட்டு வந்துருக்கோம். மலரும் அப்படிதான் சொன்னாங்க வீடியோல ஜனநாயகன். ஆமா சொன்னா திருமணா இப்படியே சொன்னாவளா? ஜனநாயகன் பிறந்திருக்கான். ஜனநாயகம் பிறந்திருக்கா அப்படிம்பாங்க. ஆ? இப்படின்னா என்னடா? டிவிக்கே டீக்கு டிவிக்கே சேல டீக்கு அனில் ஸ்பாட்டட். அவன் வீட்டுக்குள்ள பேசாத லைக்கு வெளியே சொல்றவே கழிஞ்சிருவா. கடற்கரை வந்து வெளியில பேசக்கூடாது நம்ம இதுதான். வெட்டுங்க. அப்ப நீங்க கொடுங்க அம்மாக்கு. கைஸ் நான் வந்து பேக் கேமராமேன்ல நின்னுட்டு இருக்கேன். ஏன்னா வந்து நான் லுங்கி பாய்ஸ் காஸ்டியூம்ல இருக்கறனால நான் முன்னாடி வரல. இன்னைக்கு வந்து ரொம்ப டயர்டா அதனால லுங்கி காஸ்டியூம்ல இறங்கிட்டேன் நான். நல்லதா இருக்கு கருப்பு கோட். சரி நீ போய் ரெஸ்ட் எடு. இந்த மாதிரி கேக் நான் இப்பதாங்க பாக்கேன். இது என்னங்க கேக்? ஒரு Black Forestல ஒரு நல்ல கேக் வாங்காம மைதா இதுலதான் ஓல்டு மங்க் இருக்குங்க. ரெண்டு பேரும். இல்ல இவ பிளாக் ஃபாரஸ்ட்ல வந்த கேக் வாங்க அப்படியா? ஆமா சொந்த முடியும் இல்லாம வாடகை முடியா? அதான் கொஞ்சம் சரித்திரமா இந்த ஸ்டைல் ஸ்னேகாக்கு சொந்த முடியா? அப்படின்னா வாடகை முடியா? பின்னி இருக்கும்போது கண்டா இருக்கலாம். கேக்க வாடகைன்னு தான் நினைச்சேன். ஓ, இது என்ன இது? கேக்கே தெரியல, கமுத்தி போட்டாச்சு. இது என்னது? என்னடா அது? அட்டை. இப்படி தான் வைக்கணும் கேக்க. நீங்க இங்க பாருங்க, தப்பா ஹாப்பி வச்சிருக்கீங்க. பர்த்டே ஜெயசுராஜ்ல அழிஞ்சிச்சு. அழிஞ்சு வச்சு இப்படி ஒரு பர்த்டே கொண்டாடத்தை இப்பதான் நான் பாக்கேன் வித்தியாசமா. ஆமா எல்லாரும் கொண்டாடுற மாதிரி இருக்க கூடாது. வீட்டுலயே அம்மாக்கு வீட்டுக்கணும். இம்மா தட்டுல கேக் வெட்டுறது இப்பதாங்க பாக்கேன். சாப்பிடுற மாதிரி. நாற்பத்தாறு பிறந்த நாளை கொண்டாடணும் நம்பத்தம்மா. நானும் 46 பிறந்த நாளைக்கு நானும் வந்துட்டேன். இது பேராசல. இருந்தாலும் 36 பிறந்த நாளா? 46 இன்னும் 46 பிறந்த நாளுப்பா. இன்னும் ஒரு 46 பிறந்த நாள் அவ கொண்டாடணும். அந்த பிறந்த நாளைக்கு பூரா நானும் வரணும். ஒரு டூட்டு வாய் வாங்க. நான் 100 வருஷம் 92 ஏழை 92 போதும். 92 போதும். நீர் சொல்லலையா 100 இருந்து அந்த 100 நீரை கூட இருந்து 100 தாய் குலத்தின் மேன்மை எல்லாம் நீ சொல்ல வேண்டும். என் தலைமகளே உன் பெருமை ஊர் சொல்ல வேண்டும். நல்லவர்கள் வாழ்த்துரைக்கும் நாள் வர வேண்டும். அதை கண் குளிர காண்பதற்கு நான் வர வேண்டும். 100 காலம் நோய் நொடி இல்லாமல் புகழ் போலே உலகாண்ட புலவர் தமிழ் போலே 100 காலம் வாழ்க. ஹஸ்பண்ட் லவ் காட்டல, ஊட்டல ஹஸ்பண்ட். நான் எடுக்கலையே. அவரு ஒரு பாட்டு அவனையும் விட்டுல. நீங்க ஒரு பாட்டு. ஏன் பிறந்தாய் மகளே பொண்டாட்டி ஏன் பிறந்தாய் பொண்டாட்டி. பிறந்தேன்னு சொல்லக்கூடாது. ஏன் என்ன கல்யாணம் பண்ண அப்படி சொல்லணும். ஏய் எப்பா நான் அம்மா கூட்டுறேன். நான் வந்து இப்படியே ஊட்டிடுறேன். கேக்குங்கம்மா. கேக் இப்படி பிச்சர் வேண்டிதான். பிளம் கேக் வாங்கினா இப்படி பிக்காம எப்படி பிக்க முடியும்? ஹாப்பி பர்த்டே. இதான் சாக்லேட் கேட்க சின்னமா வீடியோ தான்மா, நல்லா சாப்பிடணும். கறித்து முட்டு கேக் சாப்பிட்டீங்களானே? கேக்க காணும் டக்குன்னு. நூறு வாட்டி சொல்றேன். சொல்லலை இப்ப ஒண்ணும் பிரச்சனை இல்லை. அம்மாவோட பர்த்டே வந்து சூப்பரா சிம்பிளா நீட்டா முடிஞ்சு. ஏன்னா ரொம்ப அலைச்சலா ஒரு வாரமா ஹாஸ்பிட்டல் வீடு சி செக்ஷன் அது இது தம்பின்னு சந்தோஷத்துல அம்மாவோட பர்த்டே வந்து சிம்பிளா கொண்டாடிட்டோம். ஸோ யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. அம்மாவுக்கு வந்து நான் சில கிஃப்ட்ஸ் கொடுத்துருக்கேன், அதை நான் இப்போ அம்மாவுக்கு கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இந்த பர்த்டே எப்படி போச்சு, ஹாப்பியாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தம்பியோட நேம் ரிவீல் வந்து எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க. கூடிய சீக்கிரமா நேம் ரிவீல் பண்ணுறேன். நேம் செலக்ட் பண்ணியாச்சு. அது எப்படி ரிவீல் பண்ணலான்னு ஒரு பிளான்லேயே போயிட்டு இருக்கறனால அப்படியே யோசிச்சுட்டு இருக்கேன். கண்டிப்பாக நான் ரிவீல் பண்ணுறேன் கூடிய சீக்கிரமா. ஒரு 1 or 2 days நான் ரிவீல் பண்ணுறேன். நீங்கள் சொன்ன பேர் தான் நம்ம ஃபேமிலிஸ். நீங்கள் ஏகப்பட்ட பேர். எப்பா நான் சாட் ஜிபிடிலாம் கொடுத்து பார்த்துட்டு இருந்தேன். சாட் ஜிபிடி எதுக்கு உங்ககிட்ட கேட்டால் போதும், ஏகப்பட்ட பேர் சொல்லியிருந்தீங்க. எனக்கு அதில் நிறைய பேர் பிடிச்சிருந்துச்சி. அதில் ஒரு பேர் ஸ்பெசிஃபிக்காக எனக்கு பிடிச்சிருந்துச்சி. ஆனால் நான் சூஸ் பண்ண பேர் இன்னும் ஒருத்தர் கூட கமெண்ட்ல சொல்லலை. ஆனால் நீங்கள் சொன்ன பேர் எனக்கு நிறைய பிடிச்சிருந்துச்சி, வச்சு பார்த்தேன். பட் நான் ஒன்று சூஸ் பண்ணது வந்து இன்னும் நீங்கள் யாருமே கமெண்ட்ல போடலை. நீங்கள் கமெண்ட்லேயே நம்ம கமெண்ட் செக்ஷன்லேயே இல்லாத ஒரு நேம் தான். ஸோ பிஆர்ஏக்கு அப்புறம் வரும். முடிஞ்ச அளவுக்கு யாராச்சும் கெஸ் பண்ணுங்களா பார்ப்போம். யாராச்சும் ஒருத்தர் 2 பேர் கரெக்டாக அந்த நேம் தான் கெஸ் பண்ணுறீங்களான்னு பார்ப்போம். ஸோ ஏம்மா எப்படி போச்சு பர்த்டே?
மௌ எப்படி போச்சு? சூப்பரா போச்சு. ஓகே, கிஃப்ட்ஸ் அம்மா கொடுத்துருமா?